ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி 25/6/2024 ஜூன் மாதம் இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய கரணம் இன்று காலை 7:30 9 மணி வரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:25 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:52 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். கரணம் இன்று அதிகாலை 3:25 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 2:25 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய சந்திராசிரமம் மிருகசீடம், திருவாதிரை. இன்றைய ராசி பலனாகிய முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பது மேஷ ஆன்மீக ஒரு நலம் நிறைந்த ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு மனசுக்கு இருந்த குழப்பங்களாக நீங்கி மனநலம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும், சில அன்பர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்தால் அந்த மருந்து மாத்திரையெல்லாம் முடிவுற்று உங்களுடைய ட்ரீட்மெண்ட் முடிந்து உங்கள் உடல்நிலை சரியாகக்கூடிய நாளாகவும், இந்த பரிசோதனை மூலம் யாராவது போனீங்கன்னா இந்த பரிசோதனையில் ஒரு நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று ஒரு நல்ல ரிப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைந்து மேஷராசி அன்பர்களுக்கு மனநலமும் உடல்நலமும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அது மாணவர்களாக இருந்தால் கல்வியில் ஒரு சிறந்த மார்க்கத்தை பாராட்டாக இருக்கலாம். இல்லைன்னா படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய சப்ஜெக்டில் உங்கள் ஆசிரியரிடம் உங்கள் கல்லூரியில் ஒரு நல்ல மாணவராக நீங்கள் பாராட்டை பெறக்கூடிய வரும். குடும்ப நண்பர்கள் கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை சரி, சில சுப நிகழ்ச்சியை முன்னின்று செய்து அதன் மூலம் ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனராசியை பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும், சில விஷயங்கள் மீது ஆசைப்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. அது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிடுவதாக இருக்கலாம், இல்லை ஒரு வெளியில் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஆசையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் பரிசு பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய செயலால், ஒரு முன்னேற்றத்தால், உங்களுடைய திறமையால் உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகளோ, குடும்ப உறுப்பினர்களோ, நண்பர்களோ, தொழில் சார்ந்த நண்பர்களோ உங்களுக்கு உங்களுடைய செயல் மூலம் நீங்கள் பரிசுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கியம் உங்களுக்கு. 8ல் சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சிறப்பு. சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. 7 சனி பகவானால் சில விரயங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் தேவையற்றது நீங்கள் தரம் பிரித்து பார்த்து செலவு செய்வது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு தேவையற்ற விரைவு செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் செலவு செய்வதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இன்று உங்களுக்கு சில செலவுகள் உள்ள ஒரு நாளாக அமைகிறது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் சேமிப்பாக மாற்றுவது சிறப்பு. கன்னிராசினை பார்த்தா கொஞ்சம் மேன்மை அடையக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் ஒரு அடுத்த நிலைக்கு ஒரு ப்ரொமோஷன் போகக்கூடிய ஒரு மேன்மையும், கல்வியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர் கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், குடும்பத்து ஒரு அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு குடும்பத்துக்கு கொடுக்கறதாலேயும் ஒரு நல்ல ஒரு குடும்ப மேன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் ஆர்வமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்கள் செய்கிறதால அந்த ஆர்வத்தாலேயே உங்களுடைய சில விஷயங்களில் நீங்கள் ஒரு வெற்றி பெறக்கூடிய அல்லது பிஸ்னஸை சாதிக்கக்கூடிய, ஒரு வருமானத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய, கல்வியில் ஒரு நல்ல மேல்நிலைக்கு செல்லக்கூடிய, கல்வி நல்ல மார்க் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுடைய ஆர்வத்தால் வரக்கூடிய நாளாக இருக்க போது துலாம் ராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்று பார்த்தா கொஞ்சம் உதவி, உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக அத்துடன் உதவி கேட்பதோ அல்லது உங்களிடம் மற்றவர்கள் உதவிக்கு வரக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு.
அடுத்தவங்க நீங்கள் உதவின்னு போனால் அந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக போய் உதவி கேளுங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்களும் உங்களை உதவி தேடி வருகின்றவங்களுக்கு அது உதவி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு பரஸ்பரம் நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு அந்த உதவியின் மூலம் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. நாளைய ஒரு திட்டமாக இருந்தாலும் அதுக்கான அடித்தளம் ஒரு விதையை போடக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. அது உங்களுடைய தொழில் சார்ந்த இல்லை முதலீடு சார்ந்த உங்களது கல்வி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பாக இருக்கணும். அந்த முயற்சிக்கான ஒரு ஆரம்ப நாளாக இன்று தனுசு ராசி என்பதற்கு அமைகிறது. மகராசினி பார்த்தா கொஞ்சம் உறுதியான ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடிய, உறுதியான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. எந்த விஷயமாக இருந்தால் கொஞ்சம் உறுதித்தன்மை இல்லைனாலே உங்களுக்கு அது வளவடா குழக்கம் தான் போயிடும் உங்களுக்கு. அதனால் எடுக்கின்ற முடிவு சரியென்று நினைக்கின்ற பட்சத்தில் அது உறுதியோடு இருந்து அந்த நீங்கள் செயலை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு உறுதியான நாளாக மகரத்துக்கு அமைகிறது. கும்பராசினி பார்த்தா உங்களுக்கு ஒன்றி சனி பகவான் இருக்கிறனால நீங்கள் பக்தியோடு சில விஷயங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். திருநள்ளாறு போய்ட்டு வாங்க, காலபைரவரை வணங்க, பல விஷயங்களை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பக்தியின் மூலம் சனியினுடைய பார்வையிலிருந்து வரக்கூடிய சில கஷ்டங்கள் குறையலாம், சில நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகறதுனால கண்டிப்பாக பக்தியாக சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அதனால் அந்த பக்திக்கேற்ற ஒரு முன்னேற்றமும் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மீனராசியில் பார்த்தா கொஞ்சம் தடங்கள் தடை தாமதங்களோட நாளாக அமைகிறது உங்களுக்கு. 12 சனி பகவான் இருக்கார். பாத சனி தான் இருந்தாலும் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். அதனால் தடங்கள் சில விஷயங்கள் நடக்குமே, ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போடுவது. இன்று செய்யக்கூடிய வேலை நாளை செய்வது சிறப்பு உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா காலைல தடங்கள் இருந்தாலும் ஈவினிங் அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சதுனால தடங்கள் இருந்தாலும் அது எந்த விதமான தோல்வியும் கிடைக்காது. கொஞ்சம் காலம் தாத்து அந்த விஷயங்கள் நிறைவேறப் போது அது வெற்றி கிடைக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு இன்று சில விஷயங்களில் தடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. அனைத்து ராசி நாளுடைய இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டுகிறேன். நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.